ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோல நம்ம வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின் கவர் பண்ணியாச்சு. ரிமைனிங் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் படிக்கல அப்படின்றவங்க அத படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே காமனா ஒரு பத்தி வந்து குடுத்துட்டு, அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பத்திய ரீட் பண்ணாலே போதும். ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிறலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பத்தி நம்ம படிக்கும்போது, இதுல வந்து ஏதாவது ஆப்டிட்யூட் எடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ அதையும் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. இதனை தன்பொருணை நதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நான் அண்டர்லைன் பண்றது எல்லாமே வந்து ஆப்டிட்யூடுக்கு அத படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆப்டிட்யூடுக்கு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லி பல கிளை ஆறுகளா பிரிஞ்சு திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமா செய்யுது. ஸோ ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னென்ன ஆறு வழியா இதோடைய கிளை ஆறுகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இல்ல அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நார்மலா ஒரு 4 ஆறை கொடுத்து ஸோ இது அதோடைய கிளை ஆறா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த தாமிரபரணி என்னென்ன கிளை ஆறுகளா பிரிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. ஸோ இந்த மாதிரி பல கிளை ஆறுகளா பிரிஞ்சு திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமா செய்யுது. ரைட்டா? இப்ப திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்துல முதன்மை பங்கு வகிக்கிறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உழவு தொழில் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. இப்ப மானாவாரி பயிர்களா என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னா சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகை ஸோ இதெல்லாமே பயிரிடப்படுது. ஸோ இங்க விளையிற வாழைத்தார்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் என்ன செய்யப்படுது? அனுப்பப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்துல நெல்லை மாவட்டம் தான் எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்துல என்ன இருக்கு? நெல்லை மாவட்டம் தான் முதலிடம். ஓகேவா? ஸோ நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழ்நாட்டுல எது வந்து எந்த மாவட்டம் முதலிடம் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெல்லை மாவட்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து ஃபுல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு எந்த அளவுக்கு எடுக்க முடியும், நான் எந்த அளவுக்கு கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் வேற என்ன உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குன்னா அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் எது? ஸோ ஆப்ஷன் ஏ நெசவு தொழில், ஆப்ஷன் பி உழவு தொழில், ஆப்ஷன் சி வணிகம், ஆப்ஷன் டி கட்டுமான தொழில். நம்ம இதில் படித்தோம் இல்லையா? ஆப்ஷன் பி உழவு தொழில். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி உழவு தொழில். நெக்ஸ்ட் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் எது? முதலிடம் பெறும் மாவட்டம் எது? திருநெல்வேலி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி ஆறு முன்னர் என்ன மாதிரி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி ஆறு ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி அழைக்கப்பட்டுச்சு நம்ம படிச்சதுதான் இல்லையா? தன்பொருணை நதி. ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஈஸி தான். டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ திருநெல்வேலியினுடைய மறு பேர் என்னது? ஆப்ஷன் டி நெல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். இதுக்கு நம்ம அந்த பேரா கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பட் பேரா கொடுக்காம கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். அதனால அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தாமிரபரணி ஆற்றினுடைய கிளை ஆறுகளுள் ஒன்றியது ஆப்ஷன் சி சேர்வலாறு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு அந்த பத்தியில் உள்ள அப்படியே வந்து கேள்வி தான். ஸோ அதனால முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்துல இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ நிலம் பிளஸ் இடையே, ஆப்ஷன் பி நிலத்தின் பிளஸ் இடையே, ஆப்ஷன் சி நிலத்து பிளஸ் இடையே, ஆப்ஷன் டி நிலத் பிளஸ் திடையே. ஸோ இதுல நிலத்தின் இடையே அப்படின்றத பிரிக்கிறது கரெக்டான சென்டென்ஸ் இது. ஆப்ஷன் பி நிலத்தின் பிளஸ் இடையே, நிலத்தின் இடையே. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அருந்துணை அப்படிங்கிறத பிரிச்சா என்ன வரும்? அருந்துணை அதை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரு பிளஸ் துணை, ஆப்ஷன் பி அரு பிளஸ் இணை,
ஆப்ஷன் சி அருமை பிளஸ் துணை. ஆப்ஷன் டி அருமை பிளஸ் இணை. அருந்துணை அப்படின்னா அதை நம்ம பிரிச்சா என்ன வரும்? ஆப்ஷன் சி அருமை பிளஸ் துணை இல்லையா? ஸோ அருந்துணை அப்படின்றத பிரிச்சோன்னா என்ன வரும்? அருமை பிளஸ் துணை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இடம் பிளஸ் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின். இந்த இடம் எங்கும்லாம் புக்குக்கு பின்னாடி அப்படியே இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் தான் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இடம் பிளஸ் எங்கும் இதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுது. ஆப்ஷன் ஏ இடவெங்கும். ஆப்ஷன் பி இடம் எங்கும். ஆப்ஷன் சி இடம் எங்கும். ஆப்ஷன் சி இடம் மெங்கும். ஸோ இதில் இடம் பிளஸ் எங்கும் இதை சேர்த்தெழுத கிடைக்கிற என்ன சொல் வரும்? ஆப்ஷன் சி இடம் எங்கும். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதெல்லாமே புக்குக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதனால் படிங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எளிது என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஸோ நம்ம இதை வந்து ப்ராப்பராக பார்த்து எழுதணும். பொருள் என்ன, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொருள் கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா? டக்குன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், அதோட மீனிங் வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும். பட் ஆனால் கொஸ்டினில் ஆப்போசிட் வேர்டுன்னு கேட்டிருக்கனால நம்ம ஆப்போசிட் வேர்டு கரெக்டாக எழுதணும். ஓகேவா? ஸோ எளிது அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ சிறிது. ஆப்ஷன் பி பெரிது. ஆப்ஷன் சி அரிது. ஆப்ஷன் டி வரிது. ஸோ எளிது ஈஸி அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு என்ன? கஷ்டம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி அரிது. ஸோ இதான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதே தான் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முறி. ஆப்ஷன் பி தாறு. ஆப்ஷன் சி கனி. ஆப்ஷன் டி வடலி. காயோடைய எதிர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் சி கனி இல்லையா? ஆப்ஷன் சி கனி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அணுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அணுகிறது அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, அதோடைய ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ தெளிவு. ஆப்ஷன் பி சோர்வு. ஆப்ஷன் சி பொய்மை. ஆப்ஷன் டி விலகு. அணுகு அப்படின்னா என்ன வரும்? விலகு. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்க. நம்ம பார்த்த இது வந்து 7வது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்க, இந்த 7 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கர்நாடகா. ஆப்ஷன் பி கேரளா. ஆப்ஷன் சி இலங்கை. ஆப்ஷன் டி ஆந்திரா. ஸோ இதுக்கு நிறைய பேர் கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இலங்கை. ரைட்டா? ஆப்ஷன் சி இலங்கை. ஸோ இதெல்லாம் 2-3 கொஸ்டினில் பார்த்தாச்சு. அதனால கொஸ்டின் பேப்பர் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ நான் அல்லேன். ஆப்ஷன் பி நாம் அல்லோம். ஆப்ஷன் சி நீ அல்லை. ஆப்ஷன் டி நீவீர் அல்லர். ஸோ இதில் பொருந்தாத சொல் எது? ஆப்ஷன் டி நீவீர் அல்லர். ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீவீர் அல்லீர். அப்படிதான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதே கொஸ்டின் வந்து வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி வந்துச்சு. ஓகேவா? நீவீர் அல்லீர் அப்படின்னு வரும். இதுல நீவீர் அல்லர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விகார புணர்ச்சி இல்லாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ தமிழ் தாய். ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ தமிழ் தாய். ஆப்ஷன் பி விற்கொடி. ஆப்ஷன் சி வாழை மரம். ஆப்ஷன் டி மன மகிழ்ச்சி. ஸோ இதில் விகார புணர்ச்சி இல்லாத சொல்ல தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? எது வந்து விகார புணர்ச்சி கிடையாது? ஆப்ஷன் சி வாழை மரம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா விகார புணர்ச்சி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புணர்ச்சி அதில் படித்தோம் அப்படின்னா புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 3 இது இருக்குது. ஓகேவா? தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. ஓகேவா? தோன்றல் ஒன்று, திரிதல் ஒன்று, கெடுதல் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாய். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இத்துன்னு ஒன்று புதுசாக தோன்றி இருக்கு. இது என்னது அப்படின்னா தோன்றல் விகாரம்னு வரும். ஓகேவா? இது வந்து தோன்றல் விகாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா விற்கொடி. வில் பிளஸ் கொடி. இது என்ன இருக்கு? இல்லு வந்து இர்ரா திரிஞ்சிருக்கு. அப்ப இது என்னது அப்படின்னா திரிதல் விகாரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மனமகிழ்ச்சி அப்படின்னா மனம் பிளஸ் மகிழ்ச்சி. அதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? மனம் பிளஸ் மகிழ்ச்சி. இந்த இம்மு வந்து கெட்டிருக்கு, போயிருக்கு. அப்ப இது கெடுதல் விகாரத்துல வரும். ஓகேவா? புதுசா ஒன்று தோன்றுச்சு அப்படின்னா அது தோன்றல் விகாரம். நம்ம பிரிச்சு பார்த்தா தெரியும். தமிழ் பிளஸ் தாய்.
ஓகேவா? சேர்த்து எழுதும்போது தமிழ் தாய் புதுசா ஒரு இத்து வந்து உள்ள பிறந்திருக்கு. அதுதான் தோன்றல் விகாரம். செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா, விற்கொடி, வில் பிளஸ் கொடி. ஸோ இத சேர்க்கும்போது இல்லு வந்து இர்றா என்ன ஆயிருக்கும்? திரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இது திரிதல் விகாரம். ரைட்டா? மனமகிழ்ச்சி, மனம் பிளஸ் மகிழ்ச்சி. ஸோ இம்மு வந்து இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, கெட்டு போயிருக்கும், போயிருக்கும். ஸோ அதனால மனமகிழ்ச்சின்னு வந்திருக்கு. அதனால இது கெடுதல் விகாரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வாக்கியங்களுள் சந்தி பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தி பிழை இல்லாத வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. ஸோ இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எது கரெக்ட், சந்தி பிழை இல்லாத ஒரு சொல்னு பார்ப்போம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு வரணும், இந்த இடத்துல வரல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வருவோம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ இது பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ பியும் சியும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டி வந்து பார்ப்போம். மெய்கீர்த்திகள் புலவர்கள் ஆல் தனித்தனியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது தப்பு. அப்போ பியும் சியும் தான் கரெக்டு. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. பி அண்ட் சி ரெண்டுமே ஒரே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சந்தி பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஸோ அடுத்த கொஸ்டினும் அதுதான். நம்ம வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். மேபி வந்து சந்தி பிழை உள்ள சொற்றொடரை கண்டுபிடி அப்படின்னும் கேட்க சான்ஸ் இருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சந்தி பிழை அற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்ப்போம். கற்றோருகுன்னு வராது, கற்றோருக்கு அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ அது செகண்ட் சென்டென்ஸ் வந்து தப்பு. தேர்ட் ஒன் பார்ப்போம். கைப்பொருள், இந்த இடத்துல இப்போ வரணும், கைப்பொருள். ஸோ ஓகேவா? அதனால இந்த சென்டென்ஸும் தப்பு. நெக்ஸ்ட் பார்ப்போம். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஸோ இது கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சந்தி பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஸோ இது ஓகே, பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு. யானைக்கும் தந்தம் உண்டு கிடையாது. ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானை கிடையாது. அப்போ இது வந்து தப்பு. சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு இச்சு வந்திருக்கு. ஸோ இங்கே தா வரும்போது என்ன வரணும்? இங்கே இத்து தான் வரணும், இச்சு வரக்கூடாது. அப்போ இது தப்பு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு, இந்த இடத்துல இத்து வரல. அப்போ இந்த சென்டென்ஸும் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ப்ளஸ் வந்து இது ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. ஆசிய யானைகளில் எந்த யானைக்கு தந்தம் உண்டுன்னு கேட்பாங்க. ஆண் யானைக்கா பெண் யானைக்கான்னு கேட்பாங்க. அதனால அதை ஆப்டிடியூடுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுத சொல்லியிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ். ஆப்ஷன் ஏ சொற்றொடர், ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள், ஆப்ஷன் சி மெய்யெழுத்துக்கள், ஆப்ஷன் டி சொல்லாக்கம். ஸோ இதில் சென்டென்ஸ் அப்படின்னா என்னது? சொற்றொடர். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். உயிரெழுத்துக்கள்னா என்னது வரும்? வவல்ஸ் இல்லையா? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா கன்சோனன்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது படிக்கும்போது அதுக்கடுத்து ஆப்ஷனில் இருக்கிறதுக்கும் என்ன மீனிங்ன்றதை படிச்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் என்ன வேர்டு அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வேர்டுக்கு பொருந்தாத தமிழ் வேர்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஒலியியல், ஃபோனோலஜி. ஆப்ஷன் பி இதழியல், மேகசின். ஆப்ஷன் சி எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி. ஆப்ஷன் டி மொழியியல், லிங்கஸ்டிக்ஸ். ஸோ இதில் பொருந்தாத தமிழ் சொல் எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி இதழியல், மேகசின். இதுதான் வந்து பொருந்தாது. பட் ஆனால் வந்து நம்ம புக்கிலேயே இதழியல் அப்படின்றதுக்கு ஒரு மேகசின் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே கரெக்ட். ஸோ இன்னொரு போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதழியல் அப்படின்றது ஜேர்னலிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? இதழியல் அப்படின்றது ஜேர்னலிசம், மேகசின்ன்றத பருவ இதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதழியல்ன்றது தப்பா தான் குடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்லேயே ஒரே ஒரு இதில வந்து இதழியல்ன்றது மேகசின்னும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மத்த எல்லாமே கரெக்ட்டு தான். ஒலியியல் அப்படின்றது ஃபோனாலஜி தான். ஓகேவா? எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். இந்த 3மே படிச்சுக்கோங்க. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஓகேவா? மேகசின் அப்படின்னா பருவ இதழ். ரைட்டா? ஸோ அதனால அத படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன். டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஸோ அதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி. ஆப்ஷன் பி மின்னணு புலம். ஆப்ஷன் சி மின் பரிவர்த்தனை. ஆப்ஷன் டி மின்னணு பயன்பாடு. ஸோ இதில் டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி. ஸோ நெக்ஸ்ட் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆறு நதி. ஆப்ஷன் பி ஆறு மரம். ஆப்ஷன் சி ஆளு மண். ஆப்ஷன் டி ஆளு மண். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஆறு அப்படின்னா நதி. அதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்றாங்க. விடு வீடு. ஸோ இதோடைய மீனிங் கரெக்டான பொருள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கைவிடுதல், தங்கும் இடம். ஆப்ஷன் பி கொடுத்தல், உறைவிடம். ஆப்ஷன் சி விட்டு விடுதல், பாடசாலை. ஆப்ஷன் டி கொடுத்தல், கூடு. ஸோ இதுல விடு அப்படின்னா என்னது? கைவிடுதல். மீனிங் கரெக்டா இருக்கு. வீடு அப்படின்னா தங்கும் இடம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை நம்ம தேர்ந்தெடுத்து இதில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். ஆப்ஷன் ஏ வீரம் அறம். ஆப்ஷன் பி அறம் அறம். ஆப்ஷன் சி அறம் அறம். ஆப்ஷன் டி அகம் புறம். ஸோ இதில் பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? அறம் வழியாக. ஓகேவா? அறம் வழியாக போர் செய்யும் அறம் கூர்மையான கருவின்னு சொல்லுவாங்கல்ல அறம். அறம் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இந்த அறம்னா என்ன சொல்லுவாங்க? நற்செயல். அப்போ அறம் வழியா போர் செஞ்சு அறம்னா இந்த அறம்னா என்னது? கூர்மையான ஒரு கருவியை குறிக்கும் இல்லையா? ஸோ கூர்மையான கருவி, அந்த கூர்ந்த மதி உடையவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே பொருள் தர்ற பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம். இந்த ஆகிய சொற்களை எதை வந்து குறிக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பல வகையான மீன்கள். ஆப்ஷன் பி பல வகையான மான்கள். ஆப்ஷன் சி பல வகையான வானூர்திகள். ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலன்கள். இதுல ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய்னா என்ன? நாவாய், வங்கம், தோணி, களம். ஸோ இதெல்லாம் என்னது? ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலன்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெய்யோன். வெய்யோன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பகலவன் பாரி. ஆப்ஷன் பி பகலவன் சூரியன். ஆப்ஷன் சி சந்திரன் சூரியன். ஆப்ஷன் டி ஆதவன் அரசன். வெய்யோன் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி பகலவன் சூரியன். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தினுடைய எப்பகுதியை குறிக்கும்? துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை. ஸோ இதெல்லாமே தாவரத்தோட எப்பகுதியை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டுடுறாங்க. அதனால இந்த சாப்டர்ல இதை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பகுதியை குறிக்கும் அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி அடி வகையா, நுனி வகையா, குலை வகையா, கனி வகையா, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால அதை படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ அடிப்பகுதி. ஆப்ஷன் பி நுனிப்பகுதி. ஆப்ஷன் சி மணி வகை. ஆப்ஷன் டி இளம் பயிர். இதுல துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை இது எதை குறிக்கும்? ஆப்ஷன் பி நுனிப்பகுதி. அதை தான் குறிக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வினை முற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வரும் வினை முற்றினுடைய வேர் சொல்ல தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பார்த்தான். ஆப்ஷன் ஏ பார்க்க. ஆப்ஷன் பி பாரு.
ஆப்ஷன் சி பார். ஆப்ஷன் டி பார்த்த. இதோடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் சி பார். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ நட, நடக்கிறது. ஆப்ஷன் பி கேட்டு, கேட்டார். ஆப்ஷன் சி வாளி, வாளியர். ஆப்ஷன் டி சென்று, சென்றனர். ஸோ இதில் கரெக்டானது என்னது? ஆப்ஷன் ஏ நடக்கிறது, நட அப்படின்றதான் கரெக்ட். இப்ப கேட்டார் இதோடைய வேர்ச்சொல் என்னது? கேள். கேளுன்றதான் என்னது இதோடைய வேர்ச்சொல். ஓகேவா? வாளியர் அப்படின்னா இதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வாழ். இதான் வந்து இதோடைய வேர்ச்சொல். சென்றனர் இதோடைய வேர்ச்சொல் என்ன? செல். இதான் வந்து இதோடைய வேர்ச்சொல்லா இருக்கும். ஓகேவா? நடக்கிறது அப்படின்னா நட. ஆப்ஷன் ஏ தான் போயினது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொற்களை தேர்வு செய்க. மறுபடியும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அறிஞன். ஆப்ஷன் பி அரி. ஆப்ஷன் சி அரி. ஆப்ஷன் டி அரு. ஸோ இதில் அறிஞர் அதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி அரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பேரை கொடுக்க, அதாவது வேர்ச்சொல் இதில் கொடுத்துட்டாங்க, வினையாளனையும் பேர் என்னன்றதான் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடு. ஆப்ஷன் ஏ கொடுத்தல். ஆப்ஷன் பி கொடுத்தோர். ஆப்ஷன் சி கொடுத்த. ஆப்ஷன் டி கொடுத்து. ஸோ இதோடைய வினையால் அணையும் பேர் என்னது? ஆப்ஷன் பி கொடுத்தோர். ஓர் அப்படின்னு முடியணும். கொடுத்தவன் அன். ஸோ அந்த மாதிரி முடியணும். கொடுத்தவன், சென்றவன் அப்படின்ற மாதிரி முடியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முடிஞ்சாதான் அது என்னது? வினையால் அணையும் பெயர். இப்போ இதில் ஆப்ஷன் ஏல கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. அல் விகுதி முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? தொழில் பெயர் நமக்கு இல்லையா? ஸோ இது என்னது? தொழில் பெயர். ஸோ நெக்ஸ்ட், கொடுத்த ஆல முடிஞ்சிருக்கு. கொடுத்த பையன். ஸோ ஆ சவுண்டு வருது, ரெண்டாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னா அது என்ன சொன்னோம்? பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், கொடுத்து ஊ சவுண்டோட முடியுது. கொடுத்து சென்றான். ஸோ ஒரு ஊ சவுண்டு முடியுது, ஒரு வினை சொல்ல வச்சு முடியுது அப்படின்னா அது என்ன சொல்லியிருந்தோம்? வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இலக்கணம் தனியாக வந்து நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ இலக்கணம் மட்டும் தனியாக ஒன்று போயிட்டு இருக்கு. புக் பேக் கொஸ்டின் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டை பாருங்க. இலக்கணம் படிக்கணும் அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு இலக்கண பாட்டு, அதில் போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ இதில் என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தொழில் பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள தொழில் பெயர் கொடுத்துட்டாங்களாம், அதோட வேர்ச்சொல் என்னன்றதான் கொஸ்டின். நமக்கு படித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ படு. ஆப்ஷன் பி படி. ஆப்ஷன் சி படித்து. ஆப்ஷன் டி படித்த. ஸோ இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி படி. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? அகர வரிசைப்படுத்துக. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் எது முதல்ல வரும்னு பார்க்கணும். இது மோ இருக்கு, மே இருக்கு, மை இருக்கு, மே இருக்கு, எல்லாமே மாமா வரிசை தான். அதில் எது ஃபர்ஸ்ட் வரும்? மழை தான் ஃபர்ஸ்ட் வரும், மே தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்களில் எது ஃபர்ஸ்ட் வரும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து உயிர்மை எழுத்துக்களுக்கு போகணும். அப்போ உயிரெழுத்துக்களில் எது வரும்? ஆசிரியர், ஆ தான் வந்து முதல்ல வருது. அது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. ஸோ உயிரெழுத்துக்கள் வரல. ஸோ அப்போ உயிர்மை எழுத்துக்களுக்கு போயிடுவோம். அதில் எது வரும்? ஃபர்ஸ்ட்டு க தான் வரும் ஆப்ஷன். அப்போ பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. ஸோ அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. ஸோ சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, தப்பு. ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஸோ சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி வந்து ஓகே தான். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். பொதுவாக தாக்குவதில்லை மனிதர்களை யானைகள். ஸோ இது வந்து தப்பு.
ஆப்ஷன் டி யானைகள் தாக்குவதில்லை பொதுவாக மனிதர்களை. ஸோ இதுவும் தப்பு. அப்போ கரெக்டான சென்டென்ஸ் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ முளையிலேயே தெரியும் விளையும் பயிர், இது வந்து தப்பு. ஆப்ஷன் பி பயிர் முளையிலேயே விளையும் தெரியும், அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பயிர் விளையும் முளையிலேயே தெரியும், ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி என்ன விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், ஸோ இதான் ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ இணையம், ஆப்ஷன் பி முகநூல், ஆப்ஷன் சி புலனம், ஆப்ஷன் டி இடஞ்சுழி. இதில் வாட்ஸ்அப் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் சி புலனம். ஓகேவா? இணையம் அப்படின்னா என்னது? இன்டர்நெட். இணையம் அப்படின்னா என்னது? இன்டர்நெட். முகநூல் அப்படின்னா என்னன்னா எஃபி, ஃபேஸ்புக். ஓகேவா? இடஞ்சுழி அப்படின்னா என்னதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படின்னா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். வலஞ்சுழினா கிளாக் வைஸ், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஸோ மற்ற ஆப்ஷனுக்குள்ளதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இரு வினைகளினுடைய வேறுபாடு அறிக. இரு வினைகளின் வேறுபாடு. இப்போ முதலாளி தொழிலாளி, முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ். ஆப்ஷன் ஏ சேர்த்தார் சேர்ந்தார், ஆப்ஷன் பி குவித்தார் குவிந்தார், ஆப்ஷன் சி பணித்தார் பணிந்தார், ஆப்ஷன் டி பார்த்தார் சேர்ந்தார். ஸோ இதில் முதலாளி என்ன பண்ணுவார்? பணித்தார், கட்டளை இடுவார். தொழிலாளி அப்போ என்ன செய்வார்? அவருக்கு பணிஞ்சு நடப்பார். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். அவர் கட்டளையிடுவார், இவர் செய்வார். ஸோ அந்த மீனிங்ல வருது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதுக்கான கொஸ்டினை நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க? தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? இதுக்கும் என்னது இல்லை, சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ போட முடியாது. ஆப்ஷன் பிக்கு வருவோம். வீரமாமுனிவரின் பெருங்காப்பியம் எது? ஸோ இதுவும் போட முடியாது. ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் எது? ஸோ இது ஓரளவு போடுற மாதிரி இருக்கு, பட் ஆனால் பர்ஃபெக்டா பொருந்துதான் தெரியல. ஸோ ஆப்ஷன் டியை பார்க்கலாம். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது? இதுதான் என்னது பர்ஃபெக்டா பொருந்தது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் அப்போ ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நமக்கு கரெக்ட் தான் அப்படின்றத போடுறதுக்கு முன்னாடி மற்ற ஆன்சர் தப்பு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஸோ இதுக்கான கொஸ்டின் நம்மள்ட்ட கேட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இந்திய ஏவுகணை தலைவன் யார்? ஸோ இது தப்பு. ஸோ நெக்ஸ்ட், இந்திய ஏவுகணை மன்னன் யார்? இதுவும் தப்பு. இந்திய ஏவுகணை நாயகன். ஸோ இந்திய ஏவுகணை நாயகன், ஸோ இது கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் டில பார்ப்போம். இந்திய ஏவுகணையின் போராளி யார்? ஸோ அப்போ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது அப்போ கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிறவினை வாக்கியம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அப்துல் நேற்று வந்தான். ஸோ தப்பு. ஆப்ஷன் பி நேற்று அப்துல் வராமல் இருந்தான். தப்பு. ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வந்திலன். தப்பு. ஆப்ஷன் டி அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ பிறவினை வாக்கியம் அப்படின்னாலே வித்தான் பித்தான் தான் முடியும். ஓகேவா? பிறவினை வாக்கியம் அப்படின்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், வித்தான் பித்தான் அப்படின்ற மாதிரி தான் முடியும். ஸோ அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், தன்வினை சொற்றொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க செஞ்ச மாதிரி இருக்கும், அதான் தன்வினை சொற்றொடர். ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தாள். ஸோ இது பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்து பார்ப்போம். வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினையில வந்துடும், இது வந்து தப்பு. வள்ளி மாலையால் தொடுக்கப்பட்டது, இது தப்பு. சாரி, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி மாலை வள்ளி தொடுத்திலல்.
ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி மாலை தொடுத்தாள். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். செயப்பாட்டு வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ அவள் பாட்டு பாடினாள். ஆப்ஷன் பி பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆப்ஷன் சி பாட்டு அவள் பாடினாள். ஆப்ஷன் டி பாடினாள் அவள் பாட்டு. ஸோ இதில் செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னாலே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வந்திருக்கும்? இங்கே ஆள், அவளால். ஸோ இந்த மாதிரி இங்கே பட்டது பெற்றதுன்னு முடியணும். பட்டது இல்லைன்னா பெற்றது. ஸோ இந்த மாதிரி முடியுது அப்படின்னா அதுதான் செயப்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இப்போ இதில் வந்து ட்ரிக் என்னது? பிறவினை அப்படின்னா வித்தான் பித்தான் முடியும். செயப்பாட்டு வினைனா பட்டது பெற்றதுன்னு முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறு. ஆகாய தாமரை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ வானத்தில் இருப்பவை. ஆப்ஷன் பி குளத்தில் இருப்பவை. ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி தரையில் இருப்பவை. ஸோ ஆகாய தாமரை அப்படின்னா என்னது? ஆகாய தாமரைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அப்படிதானே? ஸோ அப்போ என்னது? இல்லாத ஒன்றை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். புலி என்பதன் சரியான சொல்லை தேர்க. புலி அதோடைய பொருள் என்னன்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ குட்டி. ஆப்ஷன் பி பரளை. ஆப்ஷன் பி குளவி. ஆப்ஷன் டி வேங்கை. புலினா என்னது? ஆப்ஷன் டி வேங்கை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. அதாவது உவமையால அந்த உவமைக்கு மீனிங் என்ன? இதான் கொஸ்டின் நமக்கு. எடுப்பார் கைப்பிள்ளை. இந்த எடுப்பார் கைப்பிள்ளை இதுக்கான மீனிங் என்ன? இந்த உவமைக்கு மீனிங் என்ன? இதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பகைமை. ஆப்ஷன் பி பயனின்றி இருத்தல். ஆப்ஷன் சி ஒற்றுமை. ஆப்ஷன் டி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்னது? சொல்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கிறதுக்கு பேர் தான் என்னது? எடுப்பார் கைப்பிள்ளை. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அதாவது சுயமா யோசிக்காம அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு நடக்கிறது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட். கலைச்சொல் கொடுத்து பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைச்சொல் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது, ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டரேட், கான்ஃபிடென்ஸ். ஆப்ஷன் சி வந்து யூனிவர்சிட்டி, அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்து டாக்டரேட்னா என்னது? முனைவர் பட்டம். ஓகேவா? கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ஓகேவா? ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? 3. அப்போ வந்து பி அண்ட் சியில் இருக்கு. செகண்ட் ஒனுக்கு 4th. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். நீபவனத்தை நீத்து. இந்த அடி கோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்ன? அதாவது நீபவனம் அதோடைய பொருள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கடம்பவனம். ஆப்ஷன் பி ஊர்பவனம். ஆப்ஷன் சி இறைபவனம். ஆப்ஷன் டி நீர்பவனம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ நீபவனம் அதோடைய மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ கடம்பவனம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிதல், பாசன தொழில்நுட்பம். ஸோ இதோடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன? தான் கொஸ்டின் நமக்கு. பாசன தொழில்நுட்பம். ஸோ இதோடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன? ஆப்ஷன் ஏ இரகேஷன் டெக்னாலஜி. ஆப்ஷன் பி ட்ராபிக்கல் ஜோன். ஆப்ஷன் சி வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் டி கோனிக்கல் ஸ்டோன். ஸோ இதோட பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு என்னது? ஆப்ஷன் ஏ இரகேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடை வகைகளை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. ஆப்ஷன் பி மறைவிடை. ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னது என்ன? ஆல்ரெடி நடந்ததை நம்ம சொல்றது என்னது? உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இதே வந்து உருவது கூறல் விடை அப்படின்னா நீ விளையாடலையா அப்படின்ற கேட்குற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போறதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா உருவது கூறல் விடை. ஓகேவா? ஆல்ரெடி நடந்ததை சொல்றதுதான் உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? சுட்டு விடைனா என்னது? கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சொல்றதா என்னது? சுட்டு விடை. மறைவிடைனா நீ கடைக்கு போறியா அப்படின்னா போமாட்டேன் அப்படின்னு நம்ம மறுத்து சொல்றதா என்னது? மறைவிடை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட். பொருத்தம் இல்லாத விடையை கண்டறிக. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. அதுக்கு பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்க. பொருத்தமானதா பொருத்தம் இல்லாததா அப்படின்றத பார்த்து எழுதணும். பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ இது செய்வேனா, ஆப்ஷன் பி இது செய்யேன், ஆப்ஷன் சி நான் போவேனா, ஆப்ஷன் டி வராமல் இருப்பேனா. ஸோ இதுல வினா எதிர் வினாதல் விடைக்கு பொருந்தாதது எது அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி இது செய்யேன். இது செய்யேன் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா மறைவிடை. ஓகேவா? ஸோ அதை வினா எதிர் வினாதல் விடையில கொடுத்துருக்காங்க. வினா எதிர் வினாதல் விடைனா என்ன அப்படின்னா இது செய்வியா அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு செய்யாம இருப்பனா நமக்கு இன்னொரு கொஸ்டினே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சராக கொடுப்பாங்க. ஸோ ஊருக்கு வரியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு வந்து வராம இருப்பனா, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? ஸோ அடுத்த ஒரு கொஸ்டினே ஆன்சராக கொடுக்கறது தான் வினா எதிர் வினாதல் விடை. இது செய்யேன், இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்றதுக்கு பேர் என்னது? மறைவிடை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அப்போ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக முடியுது தமிழில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம பார்க்கல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து ஏப்ரலில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.